அதில் மாற்று கருத்தில்லை. அதானுடைய கருத்தையும் நாம் பெரும்பாலும் அறிந்திருப்போம். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஏகத்துவ சாட்சியத்தை சொன்னதற்கு பிற்பாடு ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது. வெற்றியின் பக்கம் விரைந்து அல்லாஹ்வின் மாளிகைக்கு வாருங்கள் என்கின்ற முஅத்தினுடைய இந்த அழைப்பை நாம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். இதில் விடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன? இதில் சொல்லப்படுகின்ற செய்தி என்ன? ஆம், சமுதாயத்திலே, ஒரு சமூகத்திலே பள்ளிவாயல்கள் வகிக்கின்ற வகிபங்குகளை சுருக்கமாக சொல்லுகின்ற அழைப்புத்தான் அது. வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஒரு மனிதன் இம்மை மறுமையின் வெற்றிகள் பள்ளிவாயில்களில் இருந்துதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கின்ற பலமான செய்தியை இஸ்லாம் உரத்து சொன்னது மட்டுமல்லாமல் அது இஸ்லாத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது சகோதரர்களே, அந்த புத்தகத்தில் பல செய்திகளை ஆதாரபூர்வமாக நான் சொல்லி இருக்கிறேன். வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்கின்ற முஅத்தினுடைய அறைகூவல் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கான பாதையை கண்டுகொள்வதற்கு, வெற்றியை நோக்கிய பயணத்திற்கான திட்டமிடலை இடுவதற்கான இடமாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை ஆக்கிக் கொண்டு பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வின் மாளிகைகள், அல்லாஹ்வின் வீடுகள் எங்களது கண்களுக்கு புலப்படாத, சில வேளைகளில் எங்களது பகுத்தறிவால் கூட கற்பனை செய்ய முடியாத பல அற்புதங்கள் இப்பொழுது நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம். எங்களோடு அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. மலக்குமார்கள் எங்களோடு பிரசன்னமாகி இருக்கின்றார்கள், எங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். இதனை நாம் காண முடியாது, இதனை நாம் உணர முடியாது. சிலருக்கு காண முடியும். இப்படி எங்களது பகுத்தறிவால் புரிந்து கொள்ள முடியாத பல அற்புதங்கள் நடைபெறுகின்ற இடம்தான் பள்ளிவாயல்கள். பள்ளிவாயல்களோடு ஒட்டி இருக்கின்ற மனிதன் ஈமான்தாரி என்று சாட்சியம் சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி சொன்னார்கள், இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான். பள்ளிவாசலோடு தனது உறவை பலப்படுத்தி பள்ளிவாசலுக்கு வருவதை வளமையாக்கி கொண்ட மனிதன் ஈமான்தாரி, அவனிடம் ஈமான் உள்ளதென்று சாட்சி பகருங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு
ஒரு முஃமினாக ஒரு முஸ்லிமாக இருக்கின்றேன் என்றால் அதனை நிரூபிப்பதென்றால் பள்ளிவாசலோடு எம் தொடர்பு இருக்க வேண்டும். பள்ளிவாசலோடு எம் உறவு பலமாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் பலமான கட்டளை. நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், முஸ்லிமாக இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு பள்ளிவாசலின் நிழல் கூட அவனுக்கு தெரியாதென்றால் அவனது ஈமான் பரீட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நபிமொழியின் மாற்று கருத்து. இந்த நபிமொழி சொல்லுகின்ற மாற்று விளக்கம் அதுதான். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனது ஈமானின் சாட்சியத்தை வெளிப்படுத்துகின்ற புனித ஸ்தலம் அல்லாஹ்வின் மாளிகைகளாகிய பள்ளிவாயல்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற, பள்ளிவாசலோடு தன்னை பின்னி பிணைத்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு சொன்ன சுபசோபனம் என்ன தெரியுமா? இப்படி சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தினருக்கு அர்ஷின் நிழலை கொடுக்கின்றான். அதில் ஒரு கூட்டத்தினர் யார் தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித். ஒரு மனிதன், அவனது உள்ளம் பள்ளிவாசலோடு தொங்கிக் கொண்டிருந்தது. பள்ளிவாசலோடு தனது உறவை பலமாக பலப்படுத்திக் கொண்டு பள்ளிவாசலோடு தன்னை இணைத்துக் கொண்ட மனிதன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமானம், நாளை மறுமை மஹ்ஷரில் அல்லாஹ் இவனுக்கு அர்ஷின் நிழலை கொடுத்து கௌரவிக்கின்றான் என்று சொன்னார்கள். இப்படி பள்ளிவாயல்களின் சிறப்பு பற்றி வந்திருக்கின்ற ஹதீதுகள் 1 2 அல்ல. வீட்டில் இருந்து வுது செய்து கொண்டு பள்ளிவாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவனது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை பதிவு செய்யப்படுகின்றது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது, அவனுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்றெல்லாம் வந்திருக்கின்ற ஹதீதுகளை சொல்லுவதற்கான அவகாசம் இங்கே இல்லை. அதுதான் ஒரு மனிதனது வெற்றி நிர்ணயிக்கப்படுகின்ற உன்னத தலமாக அல்லாஹ் அவனது பள்ளிவாசல்களை அமைத்து வைத்திருக்கின்றார். சகோதரர்களே, நாம் நிதர்சனமாக பரீட்சித்து பார்க்கலாம். நிம்மதியை, அமைதியை இழந்து தவித்து தொலைத்து அழுகின்ற நாம் மன நிம்மதியை பெற வேண்டும் என்றால் எங்கும் செல்ல வேண்டாம். அழகாக வுது செய்து பள்ளிவாசலுக்குள் வந்திருந்து பாருங்கள். ஒரு ஆத்மார்த்தமான அமைதியும் மகிழ்ச்சியும், சொல்ல முடியாத ஒரு அமைதி உங்களுக்கு நிலவும். அது பள்ளிவாசலுக்குள் இருக்கின்றது. அல்லாஹ் அந்த சக்கீனா என்கின்ற அமைதியை பள்ளிவாசலுக்குள் இருந்து அல்லாஹ்வை நினைவு கூர்கின்ற மனிதனுக்கு இறக்குகின்றான் என்பது நபிமொழி. ஆம், உண்மையில் இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்தில் நான் பேச வந்த எனது கரு என்னவென்றால், பள்ளிவாசல்கள் சமூக அபிவிருத்தியில், சமூக புனரமைப்பில் பள்ளிவாசல்களின் வகிபங்குகள் என்ன, அதுதான் மிக பிரதானமாக பேச வந்த விடயம். அதற்குள் நேரடியாக செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பள்ளிவாசல்கள் வெறும் தொழுமிடங்கள் அல்லது இஸ்லாமிய சில சம்பிரதாயங்களை, கடமைகளை நிறைவேற்றுகின்ற இடங்கள் மட்டும் என்கின்ற மனப்பதிவிலிருந்து முஸ்லிம் சமூகம் மீளாதவரை முஸ்லிம் சமூகத்தின் எழுச்சியை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. முஸ்லிம் சமூகத்தின் எழுச்சியும், இந்த உலகே வியந்து பார்த்த வெற்றியும், முஸ்லிம் உலகில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட அறிவியல் புரட்சிகளும் பள்ளிவாசல்களை மையப்படுத்தித்தான் இருந்தது என்பதனை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் இருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செல்லுகிறார்கள். ஒரு இஸ்லாமிய ஹிலாஃபாவை ஏற்படுத்த வேண்டும், ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரது பயணம் அங்கு நடைபெறுகின்றது. சகோதரர்களே, எங்களுக்கு இஸ்லாமிய வரலாறு தெரியும். எப்படியான ஒரு நிற்கதியான நிலையோடு மக்காவில் இருந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரது தோழர்களும் புறப்பட்டு சென்றார்கள் என்று தெரியும். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எதுவுமே இல்லாமல் தான் அங்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் அங்கு ஏலவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்த அன்சாரி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு காத்துக் கொண்டிருந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த அந்த ஒட்டகத்தை பிடித்து அவர்களது வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக இழுத்த பொழுது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள், தஊஹா ஃபஇன்னஹா மஅமூரா. இந்த ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், அது ஏவப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அது கட்டளையிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஒட்டகம் எந்த இடத்தில் தரிபடுகின்றதோ படுத்துக் கொள்கின்றதோ அந்த இடத்தில் தான் நான் தங்கப் போகின்றேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஒட்டகம் எந்த இடத்தில் படுத்துக் கொண்டதோ அந்த இடத்தில் தான் இன்று மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டிருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹிஜ்ரத் என்ற இலட்சிய பயணம் இஸ்லாத்தின் தூதுத்துவத்தை முழு உலகத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு மர்கஸ், ஒரு மத்திய ஸ்தலம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை சகோதரர்களே மஸ்ஜிது நபவி நிர்ணயிக்கப்பட வேண்டும். அதற்கு பொருத்தமான ஒரு இடத்தில் அது நிர்ணயிக்கப்பட வேண்டும். மதீனாவின் மத்திய பகுதியில் மஸ்ஜிது நபவி நிர்ணயிக்கப்படுகின்றது. மதீனாவுக்கு சென்ற கையோடு எதையும் செய்யவில்லை. முதலாக செய்த பணி என்ன தெரியுமா? எல்லோருக்கும் பொதுவான ஒரு அறைகூவலை விடுத்தார்கள். வாருங்கள், நான் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கப் போகின்றேன். மஸ்ஜிது நபவியின் நிர்மாணத்தில் எல்லோரும் பங்கு கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். அழைப்பு விடுத்துவிட்டு தான் உட்கார்ந்து அங்கே நடைபெறுவதை அவதானித்துக் கொண்டிருக்கவில்லை. மஸ்ஜிது நபவியை நிர்மாணிப்பதில் களத்தில் இறங்கி அந்த பணியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்களும் அந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டார்கள். அங்கே வேலையில் ஈடுபட்டவர்களுக்கு சடைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக பைத்துகள் பாடி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து அவர்களை ஊக்குவித்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்ஜிது நபவி நிர்மாணிக்கப்பட்டது. மஸ்ஜிது நபவியில் இருந்துதான் அனைத்து அம்சங்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. சகோதரர்களே, ஒரு மனிதனது ஆன்மீக அபிவிருத்தி, ஒரு மனிதனது தனி மனித உருவாக்கம், பல்துறைகளிலும் தேர்ந்து விளங்குகின்ற பன்முக ஆளுமை கொண்ட மனிதர்களை உருவாக்குகின்ற பாரிய திட்டம். சமூகத்தில் முன்கொண்டு செல்லப்பட வேண்டிய சமூக அபிவிருத்திகள் அது எதுவாகவும் இருக்கல், கல்வி, பொருளாதாரம், கலை கலாசாரம், அரசியல், ஆட்சி, யுத்தம், இராணுவ நடவடிக்கைகள் போன்ற எல்லா அம்சங்களும் மஸ்ஜிது நபவியில் வைத்து வடிவமைக்கப்படுகின்றது. இதனை யாரும் மறுக்க முடியாது. சகோதரர்களே, வெறும் 5 நேர தொழுகைகளோடு பூட்டப்பட்ட இடமல்ல மஸ்ஜிது நபவி. 5 நேரம் மட்டும் தொழுதுவிட்டு மஸ்ஜிது நபவியின் கதவை பூட்டி இருந்தால் இன்று நாம் இந்த இடத்தில் இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்காது என்று கூட சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் மஸ்ஜிது நபவியில் போடப்படுகின்ற செய்யப்படுகின்ற மஷூராக்கள், அங்கு போடப்படுகின்ற திட்டங்கள், அனைத்து அம்சங்களும் அங்கிருந்து வடிவமைக்கப்பட்டன. சகோதரர்களே, பெரியார்களே, ஆன்மீக ரீதியாக மாபெரும் நிகழ்ச்சி திட்டங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருந்தது. குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்ற ஹலகாக்கள், குர்ஆன் மஜ்லிஸ்கள், திக்ருடைய மஜ்லிஸ்கள், இஸ்லாமிய சட்டங்களை கற்றுக் கொடுக்கின்ற மஜ்லிஸ்கள், ஒரு மனிதனது ஆன்மீக மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து செயற்பாடுகளும் அங்கே முன்னெடுக்கப்பட்டன. மஸ்ஜிது நபவி மிக பெரும் சர்வகலாசாலையாக, மிக பெரும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது. சகோதரர்களே, சாதாரணமான பல்கலைக்கழகம் அல்ல, முழுமையான புலமை பரிசில் வழங்கி கற்றுக் கொடுக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சி திட்டம் மஸ்ஜிது நபவியில் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. வரலாற்றை படித்து பாருங்கள். அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். திண்ணை தோழர்கள் என்றால் யார் சகோதரர்களே? வாழ்வாதாரத்திற்கு கூட எந்த வழியும் இல்லாமல், வயிற்றை காப்பதற்கு வழி இல்லாமல் பள்ளிவாசலில் ஒதுங்கியவர்கள். அவர்கள் பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டு
சகோதரர்களே, 3 நேரம் அவர்களுக்கு தேவையான உணவு வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கல்வியூட்டப்பட்டவர்கள். அந்த பல்கலைக்கழகத்தில் கற்று தேர்ந்து வெளியாகிய பட்டதாரிதான் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 5373 ஹதீதுகளை அறிவித்தவர். இஸ்லாமிய சட்டப்பரப்பில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை என்றிருந்தால் இஸ்லாம் கூறுகின்ற பல விடயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பல விடயங்களுக்கான தீர்வுகள் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கும். அதனை உலகத்திற்கு கொண்டு வந்த மாபெரும் அந்த மேதை மஸ்ஜிது நபவி என்னும் பல்கலைக்கழகத்தில் கற்று தேறிய பட்டதாரி சையதுனா அபூ தர் அல் கிஃபாரி, சையதுனா சல்மான் அல் ஃபாரிசி. சகோதரர்களே, சையதுனா பிலால் இப்னு ரபாஹ் இனம், நிறம், குலம், கோத்திரம் என்கின்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு ஒரு மாபெரும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது. கிட்டத்தட்ட 400 பேர் வரை அஸ்ஹாபு சுஃபாவில் அடக்கி கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மதீனாவிலே மஸ்ஜிது நபவியில் உள்ளடக்கப்பட்டு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஹதீதுகள் சொல்லுகின்றன. மாபெரும் வறுமை ஒழிப்பு மையமாக இருந்தது மஸ்ஜிது நபவி. எப்படி சகோதரர்களே, ஒரு சமுதாயத்திலே ஜகாத் வழங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் இருக்கிறார்கள்? தனவந்தர்கள் யார் இருக்கிறார்கள்? யார் யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையாகின்றது என்பதனை கவனித்து அவர்களிடம் முறையாக சென்று அவர்கள் கொடுக்க வேண்டிய ஜகாத் தொகையை அவர்களுக்கு சொல்லி அவர்களிடமிருந்து ஜகாத்தை வசூலித்து அந்த பகுதியில் பிராந்தியத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு ஜகாத் பெறுவதற்கு தகுதியானவர்களை முறையாக அடையாளம் கண்டு ஜகாத் விநியோகிக்கின்ற மாபெரும் பணி, ஜகாத்தை வசூலித்து விநியோகிக்கின்ற மாபெரும் பணியை மஸ்ஜிது நபவி முன்கொண்டு சென்றிருக்கின்றது. ஆம், ஒரு சமுதாயத்தின் வறுமை ஒழிப்பில் பள்ளி வாயில்களின் பங்களிப்பு எங்கே இருக்கின்றது என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் ஏற்படுகின்ற எவ்வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எவ்வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்குகின்ற மாபெரும் நீதிமன்றமாக மஸ்ஜிது நபவி திகழ்ந்திருக்கின்றது. அவர்களது பிரச்சனைக்கான தீர்வை தேடி மஸ்ஜிது நபவிக்கு வருவார்கள். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, கல்வி அபிவிருத்தியில் மஸ்ஜிது நபவியின் பங்களிப்பு அளப்பெரியது. அதே போன்று இராணுவ ரீதியாக ஒரு சமுதாயத்தின் பாதுகாப்பு, ஒரு சமுதாயத்தின் உட்கட்டமைப்பு போன்ற விடயங்கள் மஸ்ஜிது நபவியில் மிக நுண்ணியமாக கருத்தில் கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய படையொன்று யுத்தத்திற்கு அனுப்பப்படுகின்ற பொழுது மஸ்ஜிது நபவியில் வைத்து அவர்களுக்கான உபதேசம் செய்யப்படும். யுத்தம் என்றால் என்ன, அதில் எப்படி நீங்கள் யுத்த தர்மத்தை பேண வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்கள் அவர்களுக்கு சொல்லி அனுப்பப்படும். யுத்தம் முடிந்து மீண்டும் இஸ்லாமிய படையினர் திரும்பி வந்ததும் மஸ்ஜிது நபவிக்குள் வந்து சேர்ந்து அங்கு நடைபெற்ற விடயங்களை ஒப்புவிப்பார்கள். முழுக்க முழுக்க இராணுவ செயற்திட்டங்கள் எல்லாம் அழகாக வடிவமைக்கப்பட்டு மனித நாகரிகத்திற்கும் மனித பண்புக்கும் மாற்றமான எந்த ஒரு விடயமும் நடந்துவிடக் கூடாது என்பதனை ஒவ்வொருவரும் அழகாக விளங்கக்கூடிய வகையில் அவர்கள் அங்கே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள், வழிகாட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். மஸ்ஜிது நபவியில் மிக பெரும் வைத்தியசாலை இருந்திருக்கின்றது. ஆம், ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. யுத்தங்களிலே காயப்பட்ட சிலரை பள்ளிவாசலின் எல்லை பகுதிக்குள் கூடாரம் அடித்து சகோதரர்களே அவர்களுக்கு அங்கே வைத்தியம் செய்கின்ற நிகழ்வு கூட நடைபெற்றிருக்கின்றது. கலை கலாசார நிகழ்வுகள் இஸ்லாமிய பாரம்பரியத்தை, இஸ்லாத்தின் அழகை வெளிப்படுத்துகின்ற கலை கலாசார நிகழ்வுகள் மஸ்ஜிது நபவியில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது, நடாத்தப்பட்டிருக்கின்றது. ஆம், மனிதர்களை புனிதர்களாக மாற்றுகின்ற மிக பெரும் பயிற்சி பட்டறையாக, பண்பாடுகளின் பயிற்சி பட்டறையாக, நாகரிகத்தின் தொட்டிலாக
மஸ்ஜிது நபவி திகழ்ந்திருக்கின்றது. ஒரு சிறிய உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். ஒரு முறை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், ஒரு முறை சுமாமத்து பின் உசால் என்கின்ற ரலியல்லாஹு அன்ஹு, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இஸ்லாத்தை மிக கடுமையாக விமர்சித்தவர், இஸ்லாத்தை கடுமையாக விரோதித்த மனிதர் இவர். ஒரு நாள் முஸ்லிம் இராணுவத்தினரால் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டு மஸ்ஜிது நபவிக்கு கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் பள்ளிவாசலில் ஒரு தூணிலே கட்டி வைக்கப்படுகின்றார். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், மா ஐந்தக யா சுமாமா, சுமாமாவே என்ன முடிவில் இருக்கின்றீர்கள் என்று கேட்கிறார். அவர் ஒரு கூட்டத்தாரின் தலைவர், சமூகத்திலே நல்ல செல்வாக்குள்ளவர், இஸ்லாத்தை கடுமையாக விமர்சித்து வந்த இஸ்லாத்தின் ஒரு கடும் எதிரி கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். கடுமையான கோபத்தோடு இருக்கிறார். இந்த கேள்விக்கு அவரது பதில் மிக வீராப்போடு வந்தது. சொன்னார், என்னிடம் இருக்கின்ற எல்லாமே நலவுதான், என்னை நீங்கள் அவிழ்த்து விட்டுவிட்டால் நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று நன்றியோடு நினைவு கூறப்படுவீர்கள், அல்லது உங்களுக்கு என்னை விடுதலை செய்வதற்கு ஏதாவது பணம் தேவை என்றால் கேளுங்கள், அதனை எனக்கு தரலாம், அல்லது நீங்கள் என்னை கொலை செய்தால் எனது கொலைக்காக நிச்சயம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று வீராப்போடு சுமாமத்து பின் உசால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசவில்லை, மௌனமாக சென்று விட்டார். அடுத்த நாள் வந்து கேட்கிறார், அதே பதிலைத்தான் சொல்லுகிறார். மீண்டும் மூன்றாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அதே இடத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். அதே கேள்வியை கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அவரை வெட்டி வீசுவது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. இஸ்லாத்தின் எதிரி, அவரை பிடித்த கணத்தோடு வெட்டி வீசி இருக்கலாம். மூன்றாவது நாள் வருகிறார். வந்து அவரிடம் அதே கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், என்னை கொஞ்சம் அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள். அவரை அவிழ்த்து விடும்படி சொன்னார்கள். மதீனாவின் ஒரு பக்கமாக சென்று அங்குள்ள ஒரு தோட்டத்திற்குள் நுழைந்தார். அந்த தோட்டத்தில் இருந்த கிணற்றில் ஒரு கிணற்றில் நன்றாக குளித்தார். குளித்து விட்டு மீண்டும் மஸ்ஜிது நபவிக்கு வந்தார். வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று இந்த ஏகத்துவ மந்திரத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சகோதரர்களே, ஆம், இஸ்லாத்தின் கடுமையான எதிரி 3 நாட்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல அவரது கோபமும் வைராக்கியமும் கூட வேண்டும், அதுதான் நியதி. மூன்றாவது நாள் அவரது கோபம் தணிந்தது. எப்படி? மூன்றாவது நாள் அவர் எதன் மூலம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டார்? சகோதரர்களே, நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கிய மஸ்ஜிது நபவியில் பார்க்கப்பட்ட காணப்பட்ட இஸ்லாத்தின் அழகு அவரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தெடுத்தது. ஒருவரை ஒருவர் பள்ளிவாசலில் சந்திக்கின்ற விதம், ஒருவரை ஒருவர் கண்டு கைலாக செய்து கொள்வது, முசாபஹா செய்து கொள்வது, ஒருவரை ஒருவர் சேமம் விசாரிக்க செல்வது, ஒருவரை ஒருவர் உபசாரத்தோடு பார்ப்பது. சகோதரர்களே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கருப்பன் வெள்ளையன் என்கின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், பணக்காரன் ஏழை, அரபியன் அஜமி என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரே அணியாக தோளோடு தோள் நின்று எல்லோரும் இஸ்லாம் சொல்லுகின்ற உயர்ந்த உன்னதமான சமத்துவத்தை பேணி அல்லாஹ்வை வணங்குகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் அவரது கல்வை ஈர்த்துக் கொண்டது. இஸ்லாம் தான் சத்திய மார்க்கம் என்பதனை புரிந்து கொண்டார். எதுவுமே அவருக்கு எதுவுமே நடக்கவில்லை. அவர் மஸ்ஜிது நபவிக்குள் கண்ட அவரது காட்சிகள்
இஸ்லாத்தை பற்றி அவர் புரிந்து கொண்ட அம்சங்கள் அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டன. இதுதான் பள்ளிவாசல்கள். சகோதரர்களே, பள்ளிவாயல்களின் செயற்பாடுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படித்தான் மஸ்ஜிது நபவி அதன் ஒவ்வொரு பகுதியையும், அதாவது ஒரு சமுதாயத்தின் ஒரு சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியையும் இப்படித்தான் வளப்படுத்தியது. பொருளாதாரம், கல்வி, அரசியல். ஆம், ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஹலீஃபாவாக நிர்ணயிக்கப்படுகிறார் என்றால் மஸ்ஜிது நபவியில் தான் அவர் பைஅத் செய்யப்படுகிறார். அதுதான் வரலாறு. பள்ளிவாசலுக்குள் வைத்துத்தான் அவர் பைஅத் செய்யப்படுகிறார். ஒரு பிராந்தியத்துக்கு பொறுப்பாளராக ஒருவர் அனுப்பப்படுகின்ற பொழுது மஸ்ஜிது நபவியில் பள்ளிவாசலில் வைத்துத்தான் அவர் வசியத்தை செய்து அனுப்பப்படுகிறார். சகோதரர்களே, சிந்தியுங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டும். ஆம், பள்ளிவாசல்கள் எப்படியான ஒரு சமூக பிணைப்பை, சோசியல் பாண்ட் என்கின்ற அந்த சமூக பிணைப்பை ஏற்படுத்தியது தெரியுமா? பள்ளிவாசலுக்குள் தொழுகைக்காக வருகின்றவர்கள் வளமையாக நான் காண்கின்ற ஒரு முகத்தை காணவில்லையே, அந்த முகம் எங்கே என்று தேட ஆரம்பிப்பார்கள். சகோதரத்துவம். அவரை தேடி அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவரால் வர முடியவில்லை என்கின்ற செய்தியை அங்குதான் கேள்விப்படுகிறார்கள். அவரது வீடு வரை தேடிச் செல்கிறார்கள். அவரை சேமம் விசாரிக்கிறார்கள். முடியுமான உதவிகளை செய்கிறார்கள். திருமண பேச்சுவார்த்தைகள் பள்ளிவாசலில் நடத்தப்பட்டிருக்கின்றது. திருமண நிகழ்வுகள் அங்கே நடாத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் பொங்கி வழிகின்ற அல்லாஹ்வின் மாளிகைகளில் சகோதரர்களே, சமூகம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது. சமூகத்திற்கான பாதுகாப்பு பெறப்பட்டிருக்கின்றது. ஒரு சமூகத்தின் அச்சாணியாக, வெற்றியின் ஊற்றாக மஸ்ஜிது நபவி திகழ்ந்தது. பள்ளி வாயில்கள் திகழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் பலமான நிலைப்பாடு. ஆம், இவ்வாறு ஆல விருட்சம் போல் உலகையே ஆள்கின்ற இஸ்லாத்தின் ரகசியம் என்ன என்பதனை நன்கறிந்து கொண்ட இஸ்லாத்தின் விரோத சக்திகள் பள்ளிவாசல்கள் தொழுகைக்காக மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும், பள்ளிவாயல்களில் பகிரங்கமாக அதான் ஒலிக்கப்படக்கூடாது, பள்ளிவாயல்களின் செயற்பாடுகள் முடக்கப்பட வேண்டும். நான் சொல்லுவது இன்று நேற்று அல்ல. உஸ்மானிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது அன்றிருந்த அந்த கொடியவர்களால் பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள். ஆம், அவர்களுக்கு தெரியும் பள்ளிவாயல்கள் உயிரோட்டம் உள்ளதாக மாறுகின்ற பொழுது என்ன நடைபெறும் என்று அவர்களுக்கு தெரியும். பள்ளிவாயல்களின் அசைவியக்கத்தையும் உயிர்ப்பையும் தடுக்க முனைந்தார்கள். சமூகம் உயிர் பற்றி விட்டது. சமூகத்திலே இன்று இஸ்லாத்தின் பிணைப்பு, இஸ்லாத்தை பற்றிய இஸ்லாத்தின் பற்று, இஸ்லாத்திற்கான உண்மையான விசுவாசம் இல்லை. சுயநலத்தின் உச்சியில் மனிதர்கள் வாழுகிறார்கள். ஒரு மோசமான சுயநலம். இன்றைய இந்த உலக ஒழுங்கு ஒரு பயங்கரமான சுயநலத்தை அள்ளி வீசி இருக்கின்றது. இன்றைய அபார்ட்மெண்டல் ஹவுஸ் சிஸ்டம், இன்று நாம் வாழுகின்ற அடுக்குமாடி வீட்டு முறைமை எங்களது பகுதிகளில் அந்த அளவில்லை. சகோதரர்களே, அயல் வீட்டான் யார் என்று தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்று தெரியாது. அப்படியான ஒரு குறுகிய சுயநலம் உள்ள ஒரு மோசமான வாழ்க்கை திட்டத்தை இன்றைய உலக ஒழுங்கு, இன்றைய குளோபலைசேஷன் விதைத்திருக்கின்றது. இவைகளையெல்லாம் கருவறுத்து எறிகின்ற உன்னத மார்க்கம் தான் இஸ்லாம். அதற்காகத்தான் பள்ளி வாயில்களை பயன்படுத்துங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. எங்களது வாலிபர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பற்றுக்கோடும் இல்லாமல் இலக்கற்றவர்களாக அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார்கள். பலரை பார்க்க முடியாது. பலரது செயற்பாடுகள் இந்த சமூகத்திற்கு மிக பெரும் சவாலாக மாறி வருகின்றது. ஒரு சமூகத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய வாலிபர்கள், ஒரு சமூகத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய வாலிபர்கள் அந்த சமூகத்திற்கு மிக பெரும் சோதனையாக மாறி வருகிறார்கள். காரணம் என்ன? சகோதரர்களே, பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். வாலிபர்களை பள்ளிவாசல்களை நோக்கி அழைக்கக்கூடிய, ஈர்க்கக்கூடிய எந்த விதமான ஒரு செயல் திட்டமாவது எங்களிடம் இருக்கின்றதா? சிந்தித்து பார்க்க. ஒரு டிஜிட்டல் லைப்ரரி ஒரு பள்ளிவாசலில் இருக்கின்றதா? எங்காவது
பாருங்கள், இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் இன்று உலகத்திலே 1000 வருடம் பழமையான அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், ஜாமிஉல் அஸ்ஹர் என்ற ஒரு பள்ளிவாசல் தான் அது பல்கலைக்கழகம். உலகத்திலே மிக பெரும் பல்கலைக்கழகம் டியூனிசியாவிலே இருக்கின்ற ஜெய்தூனா பல்கலைக்கழகம், அது ஒரு பள்ளிவாசல். சகோதரர்களே, இஸ்லாமிய காலத்தில் எந்த ஒரு தேசம், எந்த ஒரு பிராந்தியம் வெற்றி கொள்ளப்பட்டாலும் அங்கு முதல் செய்வது ஒரு பள்ளிவாசல் நிர்ணயிக்கப்படும். ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்து வாங்கு சொல்லுவது, பள்ளிவாசலை நோக்கி அழைப்பது. நாம் எல்லோரும் சிந்திப்போம். சகோதரர்களே, பள்ளிவாயல்கள் என்பது வெறுமனே அதனது கட்டிடங்களை உயர கட்டி மனோராக்களை உயர்த்தி அழகு பார்க்கின்ற இடமல்ல. மஸ்ஜித் நபவியின் தூண்கள் ஈச்ச மரத்தினால் இருந்தது, களிமண்ணினால் அதனது சுவர்கள் இருந்தன. சகோதரர்களே, ஆனால் ஆன்மீக நறுமணம் வீசுகின்றது. பள்ளிவாசல்களை பறந்து விரிந்து கட்டி வைத்திருக்கிறோம். பல விடயங்களை செய்வதற்கான பாரிய இடவசதி இருக்கின்றது. ஆனால் அதை பயன்படுத்துகின்றவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். பள்ளிவாயல்களை யார் ஆள வேண்டும்? பள்ளிவாயல்கள் நிர்வாகிகளின் தகமைகளும் அவர்களுக்கு இஸ்லாம் விதித்திருக்கின்ற பண்புகளும் என்ன என்பது ஒரு பகுதி. அது வேறு ஒரு தனியான குத்பாவில் தான் சொல்ல வேண்டும். எனவே நாம் எங்களது இந்த பள்ளிவாயல் ஒரு முன்மாதிரியான பள்ளிவாயலாகவே இருக்கின்றது. பல நிகழ்ச்சி திட்டங்களை ஆங்காங்கே அரங்கேற்றி வருகிறோம். இன்னும் நாம் சிந்தித்தால், ஜமாத்தார்களாகிய நாம் சிந்தித்தால், வசதி வாய்ப்புள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த வசதி வாய்ப்புக்கும் சக்திக்கும் ஏற்ப உங்களால் முடியுமான பங்களிப்பை செய்து அழகான முன்மொழிவுகளை நாம் எழுதி பல திட்டங்களை வடிவமைக்கலாம். எங்களது இந்த மஹல்லாவிற்கு கீழால் வாழுகின்ற குடும்பங்களின் எண்ணிக்கை எத்தனை? இதில் வறுமை கோட்டிற்கு கீழால் வாழுகின்றவர்கள் எத்தனை? வாழ்விழந்து விதவைகளாக வாழுகின்றவர்கள் எத்தனை? படிப்பை பாதியிலேயே துண்டித்து வாழுகின்றவர்கள் எத்தனை? தனது உயர் கல்வியை தொடர முடியாமல் தவிக்கின்ற வாலிபர்கள், யுவதிகள் எத்தனை என்கின்ற கணக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் இருந்தால், அதற்கான சிறந்த முன்மொழிவும் திட்டமும் இருந்தால், எங்களது ஊரின் வளங்களை பயன்படுத்தி எங்களது ஊரில் உள்ள மிகச்சிறந்த அள்ளி வாரி வழங்குகின்ற பல தனவந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பயன்படுத்தி பல திட்டங்களை கொண்டு செல்லலாம். பாரிய அபிவிருத்தியை நாம் கண்டுகொள்ளலாம். குறிப்பாக வாலிபர்களை பள்ளிவாசலோடு இணைப்பதற்கான என்ன திட்டம் எங்களிடம் இருக்கின்றது? அது பற்றி நாம் என்ன யோசிக்கின்றோம்? எல்லோரும் சேர்ந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு பாரிய அபிவிருத்தியை கண்டுகொள்ளலாம். இது எங்களது மறுவுலக வாழ்வுக்கான மாபெரும் முதலீடாக நாம் மரணித்த பின்பும் எங்களது பெயரை சொல்லுகின்ற, எங்களுக்காக துஆ செய்கின்ற பல சந்ததியை எங்களது இந்த செயற்திட்டங்கள் உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனது நல்லடியார்களின் கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله اللطيف الكريم الرؤوف الرحيم العزيز الحكيم الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة، والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد، فيا أيها العباد الحاضرين، اتقوا الله حق التقوى. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه، والشكر له على توفيقه وامتنانه، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له،
وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. ثم أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق التقوى، واستمسكوا من الإسلام بالعروة الوثقى، واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى. واعلموا أن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل بدعة ضلالة. وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة، ومن شذ في النار. واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر، وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، وانصر عبادك الموحدين. اللهم ادفع عنا الغلا والوبا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة، وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم، واشكروه على نعمه يزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.